ஆடிலைல நடக்க போற பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்ல கேப்டன் ரோஹித் சர்மா தன்னோட இடத்தை நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கேஎல் ராகுலுக்கு விட்டு கொடுத்துட்டு ஓப்பனராக கேஎல் ராகுல் வரப்போறாரு, நான் மிடில் ஆர்டருக்கு வரப்போறேன் அப்படின்னு ரோஹித் சர்மா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்கிறாரு. யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். சோ நேற்று வரைக்கும் நீ மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. இது இப்ப மட்டும் நடக்கல. 2018 ஏஷியா கப் அப்போ மகேந்திர சிங் தோனி அவர்களோட 200வது ODI மேட்ச் என்ன மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல இருந்து ஓப்பனரா மாத்தி என்னோட கிரிக்கெட் வாழ்க்கையை ஓபன் பண்ணி வச்ச என்னோட கேப்டனுக்கு நான் எப்படி அந்த இடத்துல தர முடியாம போகணும்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா பெஞ்ச்ல உட்காந்துட்டு தோனிக்கு கேப்டன்சி கொடுத்து அழகு பார்த்தவர் ரோஹித் சர்மா. தன்னிகர் எல்லா தலைவன். இன்னொரு பக்கம் தன்னோட நண்பனான கூட ஆடுற விராட் கோலி அந்த 71வது 100க்காக கொஞ்சம் காத்துக்கிட்டு இருந்தாரு. தன்னோட ஃபார்ம்லயும் ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தது. என்ன பண்ணாரு, 2022 ஏஷியா கப் அப்போ அவ்வளவுதான், அந்த சீரீஸ் விட்டு நம்ம வெளியே போயாச்சு, இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்போ ரோஹித் சர்மா கேப்டனா தான் இருந்தார், பெர்மனன்ட் கேப்டனா தான் இருந்தார். இந்த மேட்ச்ல அவர் பெஞ்ச்ல உட்காந்துட்டு தன்னோட ஓப்பனிங் பிளேஸை விராட் கோலிக்கு கொடுத்தாரு. அந்த 71வது 100ம் வந்துச்சு. இது இன்டென்ஷனலா பண்ணாரான்னு தெரியல. 2023 ODI வேர்ல்டு கப், 2024 T20 வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மாவோட இந்த செல்ஃப்லெஸ் அந்த இன்டென்ட் இதை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ரோஹித் சர்மா நம்ம 6ல தான் ஆடுவாரு, கேஎல் ராகுல் ஓப்பன் தான் பண்ணுவார்னு சொல்லியிருந்தோம். இது என்னோட அனாலிசிஸ் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ரோஹித் சர்மா பத்தி எனக்கு ஒரு புரிதல் இருக்குது. டீமுக்காக, டீமோட ரிசல்ட்டுக்காக, சக்சஸ்க்காக ஸ்ட்ராட்டஜியாவும் அண்ட் மற்ற பிளேயர்களோட ஃபியூச்சர் யோசிச்சு, டீமோட ஃபியூச்சரை யோசிச்சு அவர் ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் ஒரு முடிவு பண்ணேன். அந்த முடிவு இப்ப சரியாகி இருக்குது. கேஎல் ராகுல் தான் ஓபன் பண்ணுவாருன்னு அடிச்சு ரோஹித் சர்மா சொல்லியிருக்கிறாரு. ரோஹித் சர்மா ஒரு 6 வருஷம் கழிச்சு அவரு கிரிக்கெட் உள்ள முதல்ல ஆட வரும்பொழுது மும்பைக்காக எந்த பிளேஸ்ல ஆடினாரோ, இந்தியாவுக்காக எந்த பிளேஸ்ல ஆடினாரோ அந்த பிளேஸ்ல தான் இந்த தடவையும் ஆட போகிறாரு. இப்போ இந்தியாவோட மிடில் ஆர்டரை பாருங்களேன், விராட் கோலி, ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா, இப்போ 3 பேரும் சேர்ந்து ஊடுகட்டி அடிச்சாங்கன்னு வைங்களேன், ஆடிலையும் இந்தியா தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மனசுக்காகவே ரோஹித் சர்மா ஜெயிக்கணும். இது வந்து சென்டிமெண்ட்டுக்காகவோ சென்டிமெண்டலாகவோ அதை நான் சொல்லலை, அவரோட ஸ்ட்ராட்டஜிக்காக, அந்த கேம் பிளானுக்காக ஜெயிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். பட் இந்த சேஞ்சினால ஒருவேளை ஆடிலைல ஜெயிச்சாங்கன்னா அது அமோகமா இருக்கும். இவங்க 2 பேரோட சக்சஸ் கண்டிப்பா அந்த டூர் ஃபுல்லா இந்தியாவோட சக்சஸ்க்கு உதவிகரமா இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.